ஸ்நாக்ஸுக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி டொமேட்டோ சாஸ் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேம்மா. தக்காளி வந்து எந்த தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நல்லா பழமாக இருக்கணும், காயாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பழமாக இருக்கணும். இப்போ வந்து இது கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அடிபாகத்தை வந்து எடுத்துடணும். இந்த கண் வந்து எடுத்துருங்கம்மா. இப்போ வந்து இப்படி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா. இப்போ குக்கர் வச்சுக்கோங்கம்மா. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன துண்டு, 2 பல்லு பூண்டு, 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க. அவ்வளோதாம்மா. இப்போ குக்கர் மூடிடலாம். இது தேவைப்பட்டால் ஓப்பனில் கூட செய்யலாம். நம்ம ஒரு கடாயில் வச்சுட்டு கூட இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். குக்கர்லேயே தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 4 விசில் விடுங்கம்மா. பாருங்கள், 4 விசில் விட்டுருக்கோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கம்மா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து இது ஒரு பவுலில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாதீங்கம்மா, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா. தக்காளி வந்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்கம்மா. இப்போ பவுல் வச்சுக்கலாமா. கூடவே ஒரு வடிகட்டி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி கிளறி விட்டோமா நல்லா வடிகட்டிடும். கொஞ்சமாக நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், இதை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாமாக இருந்ததுன்னா அதை சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ பேன் வச்சுங்கம்மா. எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் தக்காளி பேஸ்ட் மட்டும்தான் சேர்க்கணும். பாருங்கம்மா, அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா சூடானதும் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மிளகாய்த்தூளோட காரம் வந்து நல்லா பரவலாக ஆகணும். நான் வந்து 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேம்மா. சர்க்கரை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. பெங்களூர் தக்காளியாக இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக ஆகும். நான் வந்து நாட்டு தக்காளியில் செய்யறதுனால 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதே பெங்களூர் தக்காளினா 2 ஸ்பூன் தக்காளியே போதும். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கரையணும் சர்க்கரை. கூடவே 1½ ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து ரொம்ப மெயினானதுமா. இப்போ வந்து நல்லா திக்காக்கிடணும். அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த சாஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியமான தீயில் கிளறிக்கிட்டே இருங்கம்மா. மூடி வைக்க வேண்டாம், அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து கிளறி விடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரலாம் விட்டுருக்கேன். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து சாஸ் ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் கொஞ்சமாக இப்படி விட்டு பாருங்கள். நம்ம வந்து இப்படி சாய்ச்சாலே கீழே வந்து இறங்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுமா. பாருங்கள், நான் வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சோடனே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இன்னும் இதை மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பாட்டிலில் ஊற்றி வச்சுடுங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான டொமேட்டோ சாஸ் ரெடி.